வெல்கம் பேக் டு ஜனத்தமி சேனல். எல்லாமே தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. இதில் வந்து என்ன பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கினா பார்த்தீங்கன்னா ஜீப்ரானிக்ஸ் சொல்லி ஒரு ப்ராடக்ட் வாங்கினா, ஹெட்ஃபோன் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிருந்துச்சு. அப்போ வாங்கினதான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோ மெதபடி ஆகணும். இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அது மூலமாக இதோட யூசஸ் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன இருந்துச்சு, இதோட யூசஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன். அதாவது இது நான் ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஆக்ஸ் கனெக்ஷன் வயர் ஒன்று இருக்கும். ஆக்ஸ் கனெக்ஷன் வயர் தான் நம்ம பார்த்தோம். அடுத்து சார்ஜர் கேபிள் வந்துருக்காங்க. சார்ஜ் கேபிள் வந்து எல்லாத்துலயும் வர்றது மாதிரி வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் புக் வந்து தந்திருக்காங்க. மேனுவல் புக்ல வாரண்டி கார்டு அட்டாச் ஆயிருக்கு. இதை மேனுவல் புக்கு. வாரண்டி வந்து இதுக்கு எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 1 வருஷம் இதுக்கோட வாரண்டி. வாரண்டி வந்து நீங்கள் வந்து கார்டு சில இதில் தரமாட்டாங்க. கார்டு வந்து ஜீப்ரானிக்ஸ் ரெண்டுமே, அதாவது உங்களுக்கு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கின நம்பருக்கு வந்து நீங்கள் டெலிவரி அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், நார்மல் மெசேஜில். அதில் என்னன்னா உங்களோட ஐடி நேம், அவங்களோட ஐடியோட நம்பர் போட்டு கீழே வந்து ஹெல்ப் சென்டர், அதாவது ஜீப்ரானிக்ஸோட ஹெல்ப் சென்டர் தந்துருவாங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனால் தரமாட்டாங்க. அதுவே ஏதாச்சும் நார்மல் டேமேஜ் ஆனால் மட்டும்தான். அதான் டேமேஜ்னா அவங்களே வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அடுத்து வந்து நம்மளோட இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெட்ஃபோன் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையும் இருக்கு. இதான் 2 செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அடுத்து எல்லா ஹெட்ஃபோன்ல இருக்க மாதிரியே வந்து இந்த பக்கம் ரெண்டுமே ஏர் இது கொடுத்துருக்காங்க, ஸ்பான்ச் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கு வந்து ஸ்பான்சிங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்னு சொல்லி இந்த ஓரத்தில் வந்து எழுதிருக்காங்க லெஃப்ட்னா, அதே மாதிரி ரைட்டுக்கு வந்து இந்த ஓரத்தில் வந்து ரைட்னு எழுதிருக்காங்க. இது தெரியுமா எனக்கு தெரியல கேமரால. அடுத்து வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனுமே இருக்காது. சும்மா அந்த பிளெயின் டிசைன் மட்டும் தான் இந்த ரைட்டோட டிசைன், வேற எதுவுமே இல்லை ரைட் சைடில் இல்லை. லெஃப்ட் சைடில் வேணா, லெஃப்ட் சைடில் இதோட கண்ட்ரோல் பட்டன் எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே அதாவது ஃபோன் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேங் அப் பண்ணுறது, அது ரெண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி, அதாவது மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்குற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வேல்யூம் வந்து இது வேல்யூம் வந்து மைனஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா பாசிவ் பிளே அதுக்குறது. இதே மாதிரி வால்யூம் வந்து அதிகமாக்குறது. கீழே வந்து ஒரு சின்ன ஹோல்ட் மாதிரி இருப்பாங்க. அது எதுக்குங்கன்னா சார்ஜ் பாயிண்ட் அப்போ லைட் இருக்கு. அதாவது ரெட் கலர் லைட் இருந்துச்சுன்னா வந்து சார்ஜ் ஏறி இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து ப்ளூ கலர் லைட் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆக்ஸ் கனெக்ஷன் இதுக்கு, அதாவது ப்ளூடூத் தானே இது, அப்படியே ஆக்ஸ் கனெக்ஷன் கேட்டிங்கன்னா ப்ளூடூத்தில் சார்ஜர் போயிடுச்சுன்னா இந்த ஆக்ஸ் கனெக்ஷன் வயர் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம அதாவது நார்மல் ஹெட்ஃபோன் மாதிரி இந்த கனெக்ஷன் எடுத்து நம்மளோட இதில் கனெக்ஷன் பண்ணி இதோட வந்து நம்ம ஃபோனில் கனெக்ஷன் பண்ணி நம்ம நார்மல் ஹெட்ஃபோன் மாதிரியே பாட்டு கேட்டுக்கலாம். இதோட சார்ஜிங் டைம், அதாவது இதோட சார்ஜிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 hours. இதோட 1.5 hours. இது வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம்னா பிளேபேக் டைம் 9.5 hours. 9.5 hours வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறது. அதை இல்லை கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணோம்னா ஒரு 1/2 hour தான் கொஞ்சம் அதிகமாக நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது இது. சரி, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதாவது இது பிரதர்ஷனம் கேட்டிங்கன்னா
இதில் கொடுத்துருக்க மாதிரி இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் வந்துட்டு வெர்ஷன் 4.2 இதோட வெர்ஷனு. அதே மாதிரி ஆக்ஸ் கனெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஆக்ஸ் கனெக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து மைக்ரோ எஸ்டி நான் அந்த காமிச்ச மைக்ரோ எஸ்டி ஒன்று. அப்புறம் எஃப்எம் ரேடியோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 டைம்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணி 3rd டைம் வந்து அழுத்தி பிடிச்சோம்னா எஃப்எம் ரேடியோ வந்து ஓப்பன் ஆகிக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டில் இன்னொன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 1 டைம் வந்து அழுத்தி அதாவது ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகிக்குது இதுலயே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன், நான் கால் ஃபங்க்ஷன் மாதிரி காமிச்சதான் ரெண்டுமே கால் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட், அதான் சொன்னாங்களா அந்த அழுத்தி 1 டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா வாய்ஸ் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகிக்குது. டூயல் பேரிங், அதாவது 2 ஃபோனுக்குமே வந்து பேரிங் பண்ணிக்கிற மாதிரி இதோ ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பில்டின் ரீசார்ஜ் பேட்டரி, அதாவது 1.5 ஹவர்ஸ் போட்டாலே 9 ஹவர்ஸ், அதாவது அதிகமான பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 40 மீட்டர், அதாவது 40 மீட்டர் பேட்டரி மட்டும்தான் அதோட ப்ளூடூத்தோட இது கிடைக்கும். அதுவே ப்ளூடூத் வந்து கிடைக்காது, மேலே கனெக்ஷன் கிடைக்காது. சாஃப்ட்வேர் இருக்கு, சாஃப்ட் வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி 9 ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1400 கொடுத்துருக்காங்க. நான் இதோட ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா 650க்கு தான் வாங்கினேன். அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போயிருக்கும் போது இதோட நான் வாங்கினேன். இதில் வந்து கலர் என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ளூவு, அப்புறமேட்டு தேன் கலர், அந்த ப்ரௌன் கலரில் ஒரு இது கலர் இருக்குது. அப்புறம் ரெட் கலர் ஒன்று இருந்துச்சு. நான் வந்து பிளாக் வாங்கிக்கிறேன், பிளாக் எல்லாத்துக்கும் போட முடியுன்றதுக்காக பிளாக் நான் வாங்கிக்கிறேன். சரி, இதோட இது என்னோட இது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான் இதோட கம்பெனி. சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு நான் போட்டு பட்டதுக்கு. அதே மாதிரி நம்ம இதில் வந்து இந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சோம்னா வந்து நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு, அதாவது ப்ளூ கலர் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதில் வந்து ஆன் ஆயிடும். அதே மாதிரி ஆன் ஆயிடுச்சுன்னா கனெக்டிங் ஆயிருக்கு. நம்ம ஃபோன்ல இருந்து கனெக்ஷன் வந்து எல்லா ப்ளூடூத் பண்ணுற மாதிரி கனெக்ஷன் கொடுத்தோம்னா கனெக்ஷன் ஆகிக்குது. இதில் வந்து இதிலே வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து சவுண்ட் வந்து அதிகமாச்சு கேட்காதீங்க, சவுண்ட் வந்து அதிகமாச்சு கேட்டிங்கன்னா உங்களோட இயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து பாஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமான ஒரு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நான் அந்த அதாவது ஃப்ளிப்கார்ட்டோட கொஸ்டின் கஸ்டமர், அதாவது அந்த கடைக்காரங்கிட்ட கொஸ்டின் கேட்ட அளவுக்கு இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு யூஸ் ஆகாம கூட விளையாடுறதுக்கு வந்து யூஸ் ஆகாது. அதாவது வந்து பப்ஜியில் இருக்கிறது, ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டோம்னா இது வந்து ப்ளூடூத், இதுல வந்து வெர்ஷன் 4.2னால அவங்க ஓடுனாங்கன்னா 2 செகண்ட்க்கு அப்புறம் தான் நமக்கு சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. மற்ற நார்மல் ஹெட்ஃபோனால நார்மல் ஆக்ஸ் கனெக்ஷன்ல போட்டு கேட்டோம்னா அப்படி இருக்கா, அதாவது நார்மல் ஹெட்ஃபோன் மாதிரி வந்துமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா இதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு, அவங்களுக்கு தெரியல, அவங்களோட இது சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கலர் சொன்னதோட இந்த கலர், இந்த 4 கலர் தான் இருக்கு. இதே நான் ஃபிளிப்கார்ட்ல வாங்கும்போது இந்த 4 கலர் தான் இருந்துச்சு. இதே அமேசான்ல வாங்கும்போது இதே கலர்ல வந்து இன்னொரு கிரீன் கலர், டார்க் கிரீன் கலர் கிடைச்சு. என்ன கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் இருந்துச்சு அந்த கலரு. இந்த கலருக்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 1000. ஏன்னு தெரியல, இந்த கலருக்கு மட்டும் 1000 சொல்லி ரேட் போட்டாங்க. நம்மளுக்கு இதுவே இருக்கட்டும் சொல்லி போட்டேன். இதுல இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸுக்கு சப்போர்ட் ஆகுது, ஜிம் ஒர்க்கிங் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட், சொட்டிங் ஆனாலும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் இப்போ இது எதுக்கு வேண்டாம் பார்த்தீங்கன்னா என்னோட இது வீடியோ வந்து நிறைய வந்து நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து எடிட் பண்ணுறதுக்கு எது ஆப் பிசி என்கிட்ட இல்லை. அந்த நாய்ஸ் வந்து என்னால் முடிஞ்சல கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட இந்த ஹெட்ஃபோன் என்னோட வாங்கியிருக்கேன். மற்றபடி இது சொல்றது அளவுக்கு வேற எதுவும் இல்லை. இமெயில் வந்து enquiry@zebronics.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கு இது பண்ணாலே அவங்க வந்துருவாங்க. அதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இல்லை அப்படின்னு என்னோட பிசிக்கல் டேமேஜ்க்கு இன்னும் எனக்கு அந்த மெசேஜை மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க இந்த மெயிலுக்கு போட்டாலே வந்துடும் சொல்லியிருக்காங்க அவங்க. இது பேக்கேஜோட கண்டெய்னர் அப்படின்னா ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள், ஆக்ஸ் கேபிள், யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் இதில் வந்து 50% வேல்யூமோட தான், அதாவது 50% சார்ஜோட தான் வரும்னு சொல்லி போட்டுருக்காங்க. 50% சார்ஜ் இருக்கு பிறகு அது ஆன் ஆகிட்டே இருக்கு. இதை அழுத்தி பிடிச்சிட்டோம்னா இப்போ ரெட் கலர் லைட் இருக்கு, அது ரெட் கலர் லைட் ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு. இப்போ இதில் வந்து எப்படி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது, அதாவது சாங்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்க காமிக்கிறேன். இதில் நம்ம பார்த்துக்கலாம். அதில் அதாவது இந்த ப்ளூடூத், அதாவது இந்த பட்டன் வந்து இப்போ அழுத்தி பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் லைட் எரியும். அப்போ நம்ம ப்ளூடூத் இங்கே ப்ளூடூத்தில் போய் Zebronics தண்டர்னு சொல்லி அந்த ஒரு கம்பெனி பேரே அவங்க போட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, இதோட கீழே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட சாங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்.
இதில் இன்னொன்று என்ன முக்கியமான பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சவுண்ட், அதாவது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறப்ப மட்டும் சவுண்ட் வந்து அதிகமாகும். அப்போ இதில் சவுண்ட் அதிகமாகிக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ இது வந்து இதை வந்து அதிகமாக்குற சவுண்டு. அப்போ இதை வந்து கொடுத்தனா அதுலேயே அந்த ப்ளூடூத்தில் வந்து அதாவது ஒன்று சொல்லும். அதை கனெக்ட் பண்ணோம்னா பாட்டு நல்லா இதோட சவுண்ட் அதிகமாக கேட்கும். அதாவது பாஸ் சொன்னாங்களா, அது வந்து இதாகும். அதில் சவுண்டு எனக்கு வெளியில் கேட்குது. அதோட இதுதான் வந்து, அதாவது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணால் சவுண்ட் வந்து இவ்வளோ தான் இதில் கேட்கும். சரி, இதுவே வந்து ஆக்ஸ் கனெக்ஷனில் எப்படி பண்ணுறது? ஆக்ஸ் கனெக்ஷனில் கேட்டால் இந்தளவுக்கு சவுண்டு கேட்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஸ் கனெக்ஷனில் பண்ணுறது வந்து ப்ளூடூத்தில் வந்து ஆன் பண்ணுறப்ப வந்து அந்த சொன்னலாம் இந்த வேல்யூம் பட்டன் வந்து அது ஃபோன் சவுண்டை போக அதை டச் பண்ணோம்னா பேஸ்ன்னு சொல்லி அது ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும். சரி, ஆக்ஸ் கனெக்ஷனில் பண்ணால் இந்த மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா, ஆக்ஸ் கனெக்ஷனில் பண்ணால் வராது. நம்ம ஃபோனில் என்ன வேல்யூ இருக்கோ அதே மாதிரி தான் வரும். அதிகம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்ஸ் கனெக்ஷன் வயர் எடுத்துகிட்டு நம்மளோட இந்த இங்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இந்த ஃபோனில் வந்து ஆக்ஸ் கனெக்ஷன் வந்து வயர் இது இருந்துச்சுனாலே அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ளூடூத் இருந்தாலும் சரி எது வேணாலும் சரி அங்கேயே ஆஃப் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. அப்புறம் இது ஒரு பாக்ஸ் கனெக்ஷன் இன்னொரு வயர் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இதில் சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு ஆக்ஸ் கனெக்ஷன் வயர் வச்சு பாருங்கள். இது வந்து நம்ம ஃபோனில் இருக்க வேல்யூ. அது என்னது ஃபோனில், அதாவது இதோட வேல்யூ எப்படி சவுண்ட் கேட்டிங்கன்னா, ஃபோனில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் இதில் சவுண்ட் கேட்கும். பேஸ் வந்து ஓப்பன் ஆகாது. இவ்வளோ தான் இதோட சவுண்ட் ஃபுல்லாமே. அதாவது ஆக்ஸ் கனெக்ஷனில் பண்ணோம்னா இவ்வளோ தான் இதோட சவுண்டு. அதுக்கு மேலே வந்து எதுவுமே கிடைக்காது. நம்ம என்ன வேல்யூம் இருக்கோ அதில் மட்டும் தான் இருக்கும். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து பேஸ் வந்து ஓப்பன் ஆகும் தனியாக. இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதில் பற்றி எனக்கு தெரிஞ்சதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றபடி இதோட இஷ்யூஸ் வந்து அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. இது வந்து நான் அதாவது பேசுகிறப்ப நாய்ஸ் கேட்காம தான் நான் இது ஒன்று வாங்கினது. இந்த அடுத்த வீட்டில் வந்து நாய்ஸ் கேட்காத அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அடுத்து வந்து பாட்டு நானும் கேட்டு பார்த்தேன். இதில் வந்து 8D 30D அதேபோல் 6D எல்லாமே இதில் வந்து சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பாஸ் வந்து செம்ம இது பாஸ் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருப்பேன், தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் அவ்வளோதான். மற்றபடி சொல்கிறபடி எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனல் வந்து நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்ஃபர்மேஷன் வீடியோ ஜனதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தேவை கொடுத்து காப்பாற்றுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.